வணக்கம். வெல்கம் டு இன்சைட் அஸ்ட்ராலஜி. இந்த ஜூன் மாதம் கிரகங்கள் எங்கெங்கே இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்க போகிறாரு. கேது பகவான் கன்னி ராசியில் இருக்க போகிறாரு. சனி பகவான் கும்பராசிலையும் ராகு பகவான் மீன ராசிலையும் இருக்க போகிறாரு. செவ்வாய் பகவான் மாத தொடக்கத்தில் மேஷ ராசியில் இருந்து 27ஆம் தேதி வந்து ரிஷப ராசிக்கு நகர்றாரு. சூரியன், சுக்கிரன், புதன் இவங்க 3 பேரும் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சிக்கிறாங்க. மீன ராசிக்கு இந்த ஜூன் மாதம் தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுமையாக நிதானமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் எடுக்கிற டெசிஷனில் நீங்கள் ஏமாற்றம் அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்கள் கோவொர்க்கர்ஸோட சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படும். அதனால் நீங்கள் அவங்கள சார்ந்து இருக்க போகிறீங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் பொறுமையை இழக்காமல் நிதானமாக செயல்பட வேண்டிய காலகட்டம் இது. ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மணி ஃப்ளோ வந்து அதிகரிக்க போகுது. நீங்கள் உங்களோட வெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதில் வெற்றி அடைய போகிறீங்க. நீங்கள் வந்து ரொம்ப விரைவாகவும் அவசரமாகவும் இருப்பீங்க. ஸோ இது நீங்கள் செய்கிற டிசிஷன் வந்து தவறானது அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரி சில முடிவுகள் எடுப்பீங்க. இதை வந்து நீங்கள் தவிர்க்கணும். இதை நீங்கள் தவிர்த்திங்கன்னா நல்ல பணம் வரும். அது அபரிவிதமாக கிடைப்பதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனில் உங்கள் கவனம் வந்து அதிகரிக்க போகுது. இதன் காரணமாக வந்து தேர்வுகளில் நல்ல பலன் பெற போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா சப்போர்ட்டிவாக இருக்க போகிறாங்க. இதன் மூலிமா உங்களோட ஸ்கில்ஸை வந்து நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறதுல வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது. நல்லா பயன்படுத்திக்கோங்க. ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் யார் மனதையும் புண்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. இதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் பேச்சில் கசப்புத்தன்மை இருந்ததுன்னா அது உங்கள் உறவுகளை கெடுக்கும். உங்களோட நட்பு வட்டம் அதிகரிக்க போகுது. நீங்கள் ஏற்கனவே ஒரு உறவில் இருந்தால் உங்கள் நண்பரோட உதவி மூலமாக உங்கள் காதல் வாழ்க்கை இன்னும் அழகாக மாறுவதில் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் மகிழ்ச்சியும் அன்பும் நிலவ போகுது. திருமணம் மாணவர்களை பற்றி பேசும்பொழுது உங்களுக்குள்ளே வந்து ஒரு மிஸ்கம்யூனிகேஷன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இது வந்து நீங்கள் இந்த பீரியடை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் உடல்நிலையில் வந்து ஒரு முன்னேற்றம் இருக்க போது. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்து பிரச்சனையில் இருந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அதிலேருந்து நீங்கள் முன்னேறி படிப்படியாக ஹெல்த் பெனிஃபிட் அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வாழ்த்துக்கள்.